ஈழத்தமிழர்களின் மூத்த பெரும் தலைமை தனது 91வது வயதில் நேற்று தனது இயற்கையை கொண்டது. இலங்கை தமிழர் அரசியல் வரலாற்றில் மறக்க முடியாததும் மறுக்க முடியாததுமான மிக பெரும் தூணாக திகழ்ந்தவர் ராஜவோதயம் சம்பந்தன் ஐயா அவர்கள்தான். உடல்நலக் குறைவு காரணமாக கொழும்பு தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் நேற்று இயற்கை எய்தினார். சுதந்திரத்துக்கு பின்னரான ஈழத்தமிழரின் அரசியல் வரலாற்றிலும் உரிமை கோரிய ஈழ விடுதலை போராட்ட காலம் மற்றும் ஆயுத போராட்டம் முடிக்கப்பட்டதன் பின்னரான காலத்திலும் ஈழத்தமிழர் மக்களிடமிருந்தும் அவர் சார்ந்த அரசியலிடமிருந்தும் பிரிக்க முடியாத ஒரு ஆளுமையாக சம்பந்தன் ஐயா அவர் இருந்திருக்கிறார். பல்வேறுபட்ட விமர்சனங்களுக்கு அப்பால் தன்னுடைய காலத்துக்குள் ஈழத்தமிழர்களுக்கு அரசியல் சார் தீர்வொன்றை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற கொள்கையில் மிக தீவிரமாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். அது மாத்திரமன்றி இறுதி வரை அதே கொள்கையில் உறுதியாக நின்று மடிந்து போயிருக்கிறார். 1933ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 5ஆம் திகதி திருகோணமலையில் பிறந்தவர் சம்பந்தர். இவர் யாழ்ப்பாணம் பத்திரிசியார் கல்லூரி மற்றும் மொரட்டுவை புனித சென்ட் செபஸ்தியார் கல்லூரி ஆகியவற்றில் கல்வியை தொடர்ந்த சம்பந்தர் சட்டக் கல்லூரியில் சட்டம் பயின்று வழக்கறிஞரானார். 1972ஆம் ஆண்டில் இலங்கையின் முக்கிய தமிழ் கட்சிகளான தமிழரசுக் கட்சி, தமிழ் காங்கிரஸ், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் ஒன்றிணைந்து ஆரம்பித்து பின்னர் 1976ஆம் ஆண்டு தமிழர் விடுதலை கூட்டணியாக உருவெடுத்த கட்சியினூடாக 1977ஆம் ஆண்டு நடந்த தேர்தலின் மூலம் திருகோணமலை மாவட்டத்தில் போட்டியிட்டு 15,144 வாக்குகளை பெற்று நாடாளுமன்றத்துக்கு தெரிவானார். 1983ஆம் ஆண்டு நடுப்பகுதியில் தமிழர் விடுதலை கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் நாடாளுமன்றத்தை புறக்கணித்தனர். இலங்கை அரசியலமைப்பின் 6வது திருட்டச் சட்டத்தின்படி தனிநாடு கோருவதற்கு ஆதரவளிக்க முடியாது என நாடாளுமன்றத்தில் சத்திய பிரமாணம் எடுக்க மறுத்தமைக்காகவும் 1983 கருப்பு ஜூலை நிகழ்வுகளில் 3000க்கும் அதிகமான தமிழர்கள் சிங்களவர்களால் படுகொலை செய்யப்பட்டதற்கும் அவர்களது உடைமைகள் சேதமாக்கப்பட்டதற்கும் எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் நாடாளுமன்ற அமர்வுகளை புறக்கணித்தனர். 3 மாதங்கள் தொடர்ந்து நாடாளுமன்ற அமர்வுகளில் பங்கேற்றாமல் போனதால் சம்பந்தன் தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை 1983 செப்டம்பர் 7 இழக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இருந்த போதிலும் அதனையடுத்து 1989ஆம் ஆண்டு இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது தமிழர் விடுதலை கூட்டணியினூடாக திருகோணமலை மாவட்டத்தில் போட்டியிட்ட சம்பந்தனினால் தேர்தலில் வெற்றியை தழுவ முடியாமல் போனது. இது சுட்டிக்காட்ட வேண்டிய விடயம் எதுவென்றால் அவர் நாடாளுமன்ற தேர்தல்களில் போட்டியிட்ட 7 சந்தர்ப்பங்களிலும் ஒரே ஒரு முறை மாத்திரமே தோல்வியை சந்தித்திருக்கின்றார். இதேபோல தமிழர் விடுதலை கூட்டணி மற்றும் EPRLF மற்றும் டெலோ உள்ளிட்ட சில கட்சிகள் இணைந்து 2001ஆம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற புதிய கூட்டணி உருவாக்கப்பட்ட பின்னர் அந்த கூட்டமைப்புக்கு சம்பந்தன் பொறுப்பேற்றுக் கொண்டார். இதற்கு பின் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராக 2001ஆம் ஆண்டு இடம்பெற்ற தேர்தலில் போட்டியிட்டு 18 வருடங்களின் பின்னர் மீண்டும் சம்பந்தன் நாடாளுமன்றத்துக்கு தெரிவானார். அதன் பின்னர் 2004, 2010, 2015 மற்றும் 2020 ஆகிய ஆண்டுகளில் நடத்தப்பட்ட நாடாளுமன்ற தேர்தல்களில் தமிழரசுக் கட்சியினூடாக போட்டியிட்ட சம்பந்தன் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு தொடர்ந்து தெரிவானார். இவற்றுள் 2015ஆம் ஆண்டு தற்போதைய ஜனாதிபதி ரணில் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன ஆகியோரின் நல்லாட்சி அரசாங்கத்தில் எதிர்க்கட்சி தலைவராகவும் இவர் செயற்பட்டு வந்துள்ளார். இதற்கு முன்னர் 2001ஆம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு அமைக்கப்பட்டு சிறிது காலத்துக்கு பின்னர் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு சார்பாக கூட்டமைப்பு செயற்படுகிறது என்று எதிர்ப்பு தெரிவித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவர் ஆனந்த சங்கரி விலகியிருந்தார். அத்தோடு 2004ஆம் ஆண்டு இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழர் விடுதலை கூட்டணியின் பெயருடன் போட்டியிடுவதற்கு ஆனந்த சங்கரி தமிழ் தேசிய கூட்டமைப்பைச் சேர்ந்தவர்கள் அனுமதிக்காததால் சம்பந்தன் தலைமையிலான தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் தமிழரசுக் கட்சியின் சின்னத்தில் போட்டியிட நேர்ந்தது. அதே சமயத்தில் தமிழரசுக் கட்சியின் தலைவரான சம்பந்தன் தெரிவு செய்யப்பட்டார். அதற்கு பின்னரான தேர்தல்களிலும் தமிழரசுக் கட்சியின் சின்னத்தினூடாக தேர்தல்களில் போட்டியிட்ட சம்பந்தன் தொடர்ந்து நாடாளுமன்றத்துக்கு தெரிவானார். 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் பின்னர் உடல்நலக் குறைவு காரணமாக நாடாளுமன்ற அமர்வுகள் உள்ளிட்ட பல அரசியல் நிகழ்வுகளில் பங்கெடுப்பது குறைவாக இருந்தபோதும் தமிழர்சார் அரசியல் நகழ்வுகளை பழைய உற்சாகத்துடனேயே முன்னெடுத்து வந்தார். குறிப்பாக தற்போதைய அரசியல் பரப்பில் இருக்கக்கூடிய மூத்த அரசியல் தலைவர்களான மஹிந்த ராஜபக்ச, ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட மூத்த தலைவர்களாக இருக்கட்டும், நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட இளம் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும்,
அனைவருமே சம்பந்தன் மீது தனிப்பட்ட மதிப்பும் மரியாதையும் காணப்பட்டது. இதற்கு அவருடைய ஆளுமையும் ஒரு காரணம் என்று குறிப்பிடலாம். இலங்கை தமிழர்களின் அரசியல் தீர்வுக்காக உள்ளூர் மாத்திரமின்றி சர்வதேச தலைவர்களையும் சந்தித்து தமது அழுத்தங்களை கொடுப்பதும் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதிலும் சம்பந்தன் எப்போதுமே சோர்வு காட்டியதில்லை. குறிப்பாக நாடாளுமன்றத்துக்கு இடம்பெறும் வாத விவாதங்களின் போதும் தமிழர்களுக்கு எதிராகவோ அல்லது தமிழர்களை தூற்றும் விதமாகவோ கீழ்நிலைப்படுத்தியோ சிங்கள அரசியல்வாதிகள் கூச்சலிடும் போது அதற்கு தக்க பதிலடி கொடுத்த சம்பந்தன் ஆற்று முறை பலரிடத்தில் வரவேற்பை பெற்ற ஒன்றாகத்தான் எப்பொழுதுமே பார்க்கப்பட்டிருக்கிறது. இவர்களை கடந்து தமிழரசுக் கட்சியின் ஸ்தாபகர் சாமுவேல் ஜேம்ஸ் வேலுப்பிள்ளை செல்வநாயகம் அவர்களுக்கு பின்னர் ஒரு அடைமொழியுடன் பார்க்கப்பட்ட ஒரு தலைவர் என்றால் அது ராஜவோதயம் சம்பந்தன் அவர் ஒருவரேயாவார். செல்வநாயகம் தந்தை என்று விளிக்கப்பட்டது போன்று சம்பந்தன் ஐயா என்று விளிக்கப்பட்டார். தமிழர்களுக்கான அரசியல் தீர்வு என்பது பல சதாப்தங்களாக கேள்விக்குறியாக இருக்கும் நிலையில் தன்னுடைய காலத்தில் ஏதாவது ஒரு விடயத்தை உருப்படியாக செய்துவிட வேண்டும் என்பதில் சம்பந்தன் மிக தெளிவாக செயற்பட்டிருந்தார். நாடாளுமன்றத்துக்கு உள்ளிருந்து தமிழர் உரிமைக்காக சம்பந்தர் குரல் கொடுத்து வந்த போதிலும் உரிமை கோரி ஆயுத போராட்ட காலத்திலும் விடுதலை புலிகளின் செயற்பாட்டு காலத்திலும் ஒரு தீர்மானிக்கும் சக்தியாக சம்பந்தன் செயற்பட்டிருக்கவில்லை என வரலாறு கூறுகிறது. குறிப்பாக அந்த காலப்பகுதியில் தமிழீழ விடுதலை புலிகள் அல்லாத ஏனைய அமைப்புகளுக்கோ அரசியல்வாதிகளுக்கோ தமிழர் அரசியலில் எவ்விதமான தீர்மானிக்கும் இடமும் இருந்திருக்கவில்லை என்று தெரிவிக்கின்றது. 2009 ஆண்டு ஆயுத போராட்டம் அமைதியடைந்த பின்னர்தான் சம்பந்தன் தமிழ் மக்களின் அரசியலை வழிநடத்தும் மிக பெரும் பொறுப்பை ஏற்றிருக்கின்றான். தலைமை பொறுப்பை ஏற்ற சம்பந்தன் என்றுமோ சலித்ததோ துவண்டதோ போய்விடவில்லை. இதேவேளை கடந்த 2 மாதங்களுக்கு முன்னதாக 3 மாத கால விடுமுறை வழங்க நாடாளுமன்றத்தில் முன்மொழியப்பட்டது. சுகையினம் அடைந்துள்ளமையினால் அவருக்கு விடுமுறை வழங்குமாறு எதிர்க்கட்சியின் பிரதான அமைப்பாளர் லக்ஷ்மன் கிரியல்ல கோரிக்கை விடுத்த நிலையில் அதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் உடல்நலக் குறைவு காரணமாக அண்மை நாட்களாக கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலை ஒன்றில் சிகிச்சை பெற்று வந்த அவர் நேற்றிரவு காலமானார். அன்னாரின் பூத உடல் அஞ்சலிக்காக கொழும்பு மலர்சாலையில் வைக்கப்பட்டு அதன் பின்னர் அவரது பூத உடல் நாடாளுமன்றத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட உள்ளது. மேலும் அதன் பின்னர் அன்னாரின் பூத உடல் இறுதிக்கிரைகளுக்காக அவரின் சொந்த ஊரான திருகோணமலைக்கு கொண்டு செல்லப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இறுதிக்கிரைகள் தொடர்பான விவரம் பின்னர் அறிவிக்கப்படும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் மேலும் தெரிவித்துள்ளார். அவர் முன்னால் அடுத்த தமிழர் தலைமுறையை நிம்மதி பெருமூச்சுவிட தேவையான பாதையை அமைக்க வேண்டிய மிக பெரும் பொறுப்பு கையளிக்கப்பட்டிருந்தது. அவ்வாறே தன்னுடைய காலத்தில் ஒரு சரியான அடித்தளத்தை இடுவதற்கான தத்துணிவும் ஆற்றலும் உள்ள தலைமைத்துவம் அவரிடம் இருந்தமை மறக்க முடியாத ஒன்று. அவருடைய இழப்பு ஈழத்தமிழர்கள் வரலாற்றில் ஈடு செய்ய முடியாத ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது.